அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஆமாங்க, நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி யூடியூப் சம்பளம் நம்ம எடுத்துட்டோம். அமெரிக்காக்காரர்கிட்ட அடித்து பிடிங்கிருக்கிறோம், உழைச்சி பிடிங்கிருக்கிறோம், என்னென்னமோ வேணால் பண்ணி பிடிங்கிருக்குறோங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வருமானம் எடுத்துட்டால் முதல் மாத சம்பளம்னு சொல்ல முடியாது, 6-7 மாத உழைப்புக்கு நம்ம ஊதியம் எடுத்து விட்டோம். ஆமாம், நிறைய பேர் கேட்டாங்க, எல்லா பேரும் எப்போ நீங்கள் யூடியூப்பில் சம்பளம் எடுத்துட்டிங்களா, காசு எடுத்துட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எடுத்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் வருமானம் எடுத்தாச்சு. 9300 ரூபா என்னமோ வந்திருக்குதுங்க. மித்தி டேக்ஸ் இது எல்லாமே போக 9300 ரூபா சில்லறை வந்திருக்குதுங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லா பேரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் ஊருக்காரன் யூடியூப் வருமானம் 9300 ரூபாய் மட்டும்தான் வந்திருக்குதுங்க. ஆமாங்க, யாராருக்கிட்டையோ என்னென்னமோ பேச்சு வாங்கி மானங்கெட கெட்ட வார்த்தை பேசி அவன் நம்மளே கெட்ட வார்த்தை பேசி அதையும் நல்ல உள்ளங்கள் எங்கள் அப்பத்தா கொள்ளுப்பாட்டிலாம் தோண்டி எடுத்து என்னை வார்த்தை பேசி கெட்ட வார்த்தை பேசி போட்ட நிறைய பேரும் நிறையா என்னென்னமோ கடந்து அத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் கடந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நிறைய சின்ன சின்ன சேனல்காரங்களும் இருப்பாங்க. விடாத முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றி அடைவோம். கண்டிப்பாக அதே தான் நாங்கள் சொல்கிறோம், விடாமுயற்சி வெற்றி அடைஞ்சே தீர்வோம். ஆமாங்க, எங்களுக்காக இவ்வளோ நாங்கள் சின்ன சேனல்லே நாங்கள் மானிட்டைசிங் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது 2200 என்னமோ இருக்கும்போது நாங்கள் மானிட்டைசிங் பண்ணிட்டோங்க. தொடர்ந்து முதல் காரணம் லைவ் நல்ல வியூஸ் கொடுத்தாங்க. அதனால் சீக்கிரம் நாங்கள் சின்ன இதுலேயே நாங்கள் ஷார்ட்ஸ் 700 ஷார்ட்ஸு 600 ஷார்ட்ஸு வீடியோ போட்டிருந்தோம். அப்போவே எங்களுக்கு மானிட்டைசிங் கொடுத்துட்டாங்க. அந்த யூடியூப்புக்காருக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களூர்காரர் சார்பாக. ஆமாங்க, எங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் நிறைய ஜாயின் பண்ணியிருந்தாங்க, சூப்பர் சாட் பண்ணியிருந்தாங்க, நிறைய நல்ல உள்ளங்கள். அதில் முதலாக நம்மளுக்கு முதல் சொந்தக்காரராக வந்தவர் எங்கள் பாரதி கண்ணன் மச்சான் அவர்கள் தான் முதலாக எங்கள் சொந்தக்காரராக வந்தார். அடுத்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர் நந்தகுமார் என்று இந்த நேரத்தில் அவரை நம்ம சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்க வேண்டும். நந்தகுமார் நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தி பூஸ்ட் கொடுத்து உந்தி விட்டாங்க. போங்க 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 அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, நம்ம மெம்பர்ஷிப்பில் 7 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. யார் அந்த நல்ல உள்ளங்கள் அப்படின்ட்டு சொல்லி விடுகிறேன். ஹவுரி ஹவுஸ் அக்கா அவங்க சேர்ந்துருந்தாங்க. அவங்க ஒரு சேனல் தான். ஃபஸ்ட்டு நம்ம பாரதி கண்ணன் மச்சான் தான் முதல் ஆள். ரெண்டாவது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஹவுரி ஹவுஸ் அக்கா, அப்புறம் நம்ம முத்தலகு ஆகாஷ், ஞானவேல், அப்புறம் ஞானவேல் அண்ணா, அப்புறம் நம்ம அனிதா டீச்சர். அவங்க அக்கா தான், இருந்தாலும் உரிமையாக சொல்லலாம், அக்கா தான். அனிதா அக்கா சேர்ந்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ரீ மாப்பிள்ளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ முத்து தியாகு அந்த சிஸ்டர் அவங்களும் சேர்ந்துருக்குறாங்க. ஆமாங்க, நம்மளுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் நிறையா இருக்குது. யார் மெம்பர்ஷிப்பில் விட்டு போச்சு என்னமோ மன்னித்து கொள்ளுங்கள். அடுத்து அவர் மெலரி சிங்கர் அப்பாவும் அவங்களும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இவர் தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டையிலிருந்து ஒரு பொண்ணு முதல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிச்சு. அடுத்த நாளே பாபா பொத்தடின்னு கீழே கால் ஒடிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் முகரையில் முழிச்சு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது, கீழே வலிக்கி விட்டு அவங்களும் வரலைங்க. ஆமாம், அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுக்கு நல்லா என்ன சூப்பர் செட் பண்ணாங்க நிறைய பேர். நம்ம லட்சுமி கேப் மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சுப்பிரமணியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, அவங்களே எங்களுக்கு சூப்பர் சாட் நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம கனிஷா பிரபா சிஸ்டர் அவர்களும் நம்மளுக்காக சூப்பர் சாட் பண்ணி உதவினார்கள். ஸ்ரீ தம்பி, ஆமாம், ஸ்ரீ தம்பி அவரும் நிறைய போட்டார். இன்னும் முதலாக ரொம்ப 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 யாருன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறவர், அவர் பேர் என்ன, அவர் சண்முகம், மிஸ்டர் சண்முகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்து, கோடான கோடி நன்றி. அவர் ஏன்னா அவர்தான் ஃபர்ஸ்ட் மெம்பர், ரெண்டாவது மெம்பர் அவர் தாங்க. சண்முகம் அவர் தாம்பரத்துக்காரரு, அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு நம்ம நன்றி. இந்த நேரத்தில் நம்ம திரு சண்முகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறது உங்களூர்காரன் சார்பாக. அதே மாதிரி நம்ம பாரதி கண்ணன் மச்சானுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நம்ம வேலு அண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நம்ம ஹவுரி ஹவுஸ் அக்காவுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்து ஸ்ரீ மாப்பிள்ளைக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா முத்து தியாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அந்த முத்தலகு ஆகாஷ் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நம்ம அனிதா டீச்சர் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அப்புறம் நம்மளுக்கு சூப்பர் சாட் பண்ணவங்க அவங்க. அப்புறம் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் விட்டு போயிருக்கும், மன்னித்து கொள்ளுங்கள். கேமராக்குள்ளே உள்ளவா போகாத, ஓரமாக போகாத, நம்ம முகம் அங்கே கேமரா அங்கிட்டு போகாது, நம்ம மூஞ்சி தான் அங்கே போகணும். ஆமாங்க, திரு
நம்மளுக்கு உதவி செஞ்சவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு 2 நபர்கள் இருக்கிறாங்க. திரு மதிப்புக்குரிய நம்ம மருத்துவருமான நம்ம சாம் தீபக் அண்ணாவுக்கு மனமார்ந்த நடிகர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சார்பாக. நாங்க ஒரு உதவி கேட்டு ஆமாம், அவர் அவங்களுக்காண்டி நீங்க ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. நம்ம அண்ணா சந்தோஷம். நம்ம நம்ம கார்த்தி ராமச்சந்திர அண்ணாவுக்கு மனமார்ந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிகள் சொன்னாலும் பல ஆகாது, நம்ம உறவுகள் நீடிக்க வேண்டும். அதனால கார்த்தி அண்ணாவுக்கு மனமார்ந்த நடிகர் வாழ்த்துக்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாட்டியும் ஏன்னாங்க நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி ஒரு குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சாங்க. திரு டாக்டர் அவர்களும் திரு நம்ம கார்த்திகை ராமச்சந்திரா அண்ணா அவர்களும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, எல்லோரும் அவங்க ரொம்ப நன்றி சொன்னாங்க அண்ணா. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. அவங்க வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு உங்கள் எல்லாம் பேரில் கேட்டதுக்கு வந்து இருவரும் பெரிய கடவுள்கள் இருவரும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால நாங்கள் போடவில்லை. நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு குழந்தைக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. யூடியூப் வருமானத்தை எடுத்து ஏதோ எங்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன தொகையை கொடுக்குறோமோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு பொருளாக நாங்கள் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது. ஏன்னா நான் டியூட்டி இருக்குது, உங்களுக்கே தெரியும். நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவதும் இல்லை, லைவும் போடுறதுக்கு முடியறதில்ல. அதனால் வந்து அந்த சின்ன தொகையை எடுத்து பெரிய தொகையை எடுத்து சின்ன உதவி செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதனால் வந்து சந்திரா தான் அந்த வேலையை பார்த்துக்க போகிறாங்க. ஆமாங்க, இவ்வளோ தூரமும் எங்களுக்காக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல வழியிலே நடத்தி கொண்டிருக்கும் எனது சொந்த உறவுகளான மாமா மச்சான் அக்கா தங்கச்சி கொழுந்தியா எல்லா விதத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் வேண்டும், உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கு வேண்டும். இதே போல் என்றையும் எங்களுக்கு துணையாக நில்லுங்கள். ஆமாங்க, நம்ம முத யூடியூப்பில் இத்தனை சொந்தங்களை நாம் சந்திச்சிருக்கேன். நாமெல்லாம் நம்ம 4 செவத்துக்குள்ளே இருந்தால் 4 வெளியில் போனால் வந்தால் நம்ம யாருமே தெரியாது. இன்றைக்கி போகிற பக்கம் கேட்குறவங்க, நீங்கள் இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்தார் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது. அவர் வந்து வெள்ளக்கோயிலில் வந்து அவர் இருக்கார். ஆனால் அவர் பார்த்துட்டான்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, நாங்கள் ஃபேஸ்புக்கில் இவ்வளோ நாள் வீடியோ போடல, இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப, ஏன்னா அறிமுகம் தெரியாதவங்கள நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி போய் மெட்டீரியல் இருக்கிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே அப்படின்னே சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், இங்கே தான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்க நான் சொல்லுவேன். முன் ஜென்மத்தில் பார்த்துருப்போம், ஏதோ முன்ஜென்ம பந்தமாக இருக்கும். ஆமாம், முன்ஜென்ம பந்தமாக இருக்குங்க, அப்போ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற. நான் வெளியில் வந்து நான் யார்ட்டையும் போய் என்னத்தது நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு யார்ட்டையும் சொன்னது கிடையாது. என்னோடய சரௌண்டிங்கில், அதாவது நான் வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து இந்த மாட்டேன் சமூக வலைதளத்தில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பது பெரிய ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆதரவு இன்னும் வந்து சேரப்போகும் மெம்பர்ஷிப்பும் இப்போ நீங்கள் கொடுக்க போகிற சூப்பர் சாட்டுக்காரர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே நன்றி சொல்லிக்குவோம். அதாவது என்ன சொல்ல வரேன், வர்றவங்க காசு போடுங்க உண்டியல்ல, ஓகேவா? இப்படி திடீர்னு இருந்தால் அடிச்சு விடுங்க. ஆமாங்க, இவ்வளோ நாளாக எங்களுக்காக தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைக்கும் எனது சொந்தங்கள், எனது பந்தங்கள், எனது அக்கா தங்கச்சி, மாமே மச்சான், ஒன்றுவிட்டவர், சித்தப்பா, பெரியப்பா, கொழுந்தியார், மச்சினிச்சி எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கள். நம்ம 5374 சப்ஸ்கிரைபர், 5374 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சேனலில். எல்லாத்துக்கும் ஒரு கோடி நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். சரிங்க, கடைசியாக ஆழ்கடல்ல முத்தை எடுத்துட்டான். முக்குளிச்சு முத்து எடுத்துட்டான். கொஞ்சம் மூச்சு திணறுது, இருந்தாலும் ஆக்சிஜன் வச்சுக்கணும். ஏன்னா அந்த மூச்சு திணறுறது அப்படிங்கிறது வந்து இந்த பேடுக்க மாட்டேன். அவங்க தான் இப்போ நம்மளோட உந்துதலே. அவங்கனால தான் நாங்கள் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு லைவ் போட்ட அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அவர் வந்து எங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு அவர் வந்து நல்ல உறவு. அவர் வந்து யாரு? அவர் ஜவஹர், அவர் பேரு ஜவஹர் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நடிகர் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷங்க. முதுகோளுனால தான் நாங்கள் இவ்வளோ உங்களோட பேட் கமெண்ட்டும் அந்த வார்த்தை கேட்டிங்களே, அந்த வார்த்தை வாழ்க்கையிலேயே நீங்கள் தான் முத எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. சத்தியமாக அது உண்மையானதா? ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அது. ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த யூடியூப்பில் வந்து, இவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான கேள்வி தான். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த கொஞ்சம் எங்களை மேம்படுத்தின மாற்றம் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஆதரவுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஜவஹர் அவர்களே ரொம்ப சந்தோஷங்க. இதே மாட்டம் வந்து சின்ன சேனல்காரங்களும் சீக்கிரம் வெற்றி அடையுமாறு உங்கள் ஊர்க்காரன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரிக்குள்ளே எல்லா பேரும் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வெற்றி அடைஞ்சே தீருவோம். ஆமாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓன் கண்டென்ட் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாட்டும் எடுத்து போடுங்க. நம்மளுக்கு என்ன வருது இயல்பாக பண்ணுங்கள். யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் காதில் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க, போயிட்டு போகுது. அதான் சொல்லுவது, தூற்றோர் தூற்றட்டும் போற்றோர் போற்றட்டும். சரிங்களா? அதனால் நம்ம செய்யும் வெளியே நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சு கொண்டுட்டு இருப்போம். அது நல்லதோ கெட்டதோ அது வந்து நம்ம கையில் இல்லை, ஆண்டையின் கையிலாக இருக்கும். சரிங்க, நாங்கள் எதுவும் கூட குறைஞ்சி பேசியிருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். யாரையும் மெம்பர்ஷிப் இந்த சூப்பர் சாட்டில் சேர்க்காதவங்க சொல்லாதவங்களாக இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். ஆமாங்க, அது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஒரு சில சாரப்பாம்பு பண்ணா. ஆமாம், ஐயோ எங்கள் சாரப்பாம்பு மாமே நாளைக்கு மாமன் பாம்பை வீட்டில் கொத்தி போடுவார். சாரப்பாம்பு மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஐயோ மெயின் பிக்சரே அவர் தானே. சாரப்பாம்பு மாமனுக்கு மனமார்ந்த நடிகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தருவா மாமா. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். சரி, நாம் லேட் ஆயிடுச்சு, நாம் சோத்தை தின்னுட்டு வேலைக்கு போகலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், டாட்டா.